நான் பிஜி படிச்சுட்டு நான் ஃபாரின் போனேன்னா நான் அங்கே லைஃபே செட்டில் ஆகிடும். இங்கே 1 இயருக்கு நான் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சர்வீஸும் எக்ஸ்பீரியன்ஸும் வராது. எப்படி டாக்டர்ஸ் இதை ஆஃப் பண்ணுவேன்? எங்களோட சர்வீஸ் வந்து அப்படி பார்க்கப்படல. நாங்கள் ஆனால் ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவும் தப்பில்லை. அது எங்களால் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தானே பண்ணணும். தண்ணி, காற்று, நல்ல இடம், மாசற்ற இடம், அதை என்னோட பையனுக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் நான் விட்டுருக்கேன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இளம் மருத்துவர் மதிப்புக்குரிய தங்கச்சி வைஷ்ணவி அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்கள் குறித்து பேச இருக்கிறோம். தங்கச்சி வணக்கம். வணக்கங்க ஐயா. ஒரு இளம் மருத்துவராக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். நான் வந்து 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக நின்ற போது நான் உங்களை சந்தித்தேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் டாக்டர் வைஷ்ணவி. ஸ்கூலிங் எல்லாமே நான் இங்கே ஆதர்ஷ் வித்யாலயா அப்புறம் வேலம்மாளில் படித்தது. காலேஜ் வந்து நான் ஃபாரின் போய் படித்தேன்னா ஃபாரினில் ரஷ்யாவில் போய் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஷ்யாவில் என்ன படிச்சிங்க? எம்பிபிஎஸ். சரி, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ரஷ்யாவில் வந்து படிக்கிறது ரொம்ப சிரமம், அது ரொம்ப கடும் குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லைங்க, கடும் குளிர் தான். ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தானே இருக்கு. அங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க தானே. அங்க இருக்கிறவங்க போடுற மாதிரியான உடைகள், அங்க இருக்கிறவங்க பயன்படுத்துற மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தணும்னா நம்ம அங்க இருக்கலாம். அங்க இருந்தா கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும், குடிச்சாதான் நம்மளால அங்க சர்வை பண்ண முடியும்னா சொல்லியிருக்காங்க. நான் போடுறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா அங்க போனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சுடு குடிச்சாலே போதும். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து குடிக்கிறது கிடையாது. சரி சரி, எல்லாரும் இல்லை, அது தேவையும் இல்லை. ஒரு சில பேருக்கு அது எப்பயாவது தேவை, அவங்களா நினைச்சா வேணா பண்ணலாம். பட் ஆனால் அங்கே இன்னும் ஈஸியாக கிடைக்கும். பட் ஸ்டில் அது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு நல்லது இல்லைன்றப்ப நம்ம எதுக்கு அதுக்கிட்ட போகிறது? இன்னும் நாங்கள் -23 -40 வரைக்கும் போகும் டெம்பரேச்சர்ஸ். அப்போது லீவ் விட்டுருவாங்க, காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க. அந்த டைமில் ஒரு 1 or 2 weeks விட்டுருவாங்க. அப்போது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி இருக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டம்னா நம்மளால பண்ணவே முடியாதுன்னு இல்லை. ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்ல இருந்து அந்த ஊர் கிளைமேட் போகும்போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம். புரியுது. இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 வருஷம் படிக்கணும். ரஷ்யாவில் படிக்கிறதுனா எப்படி, எத்தனை வருஷம்? அங்கேயும் நான் படித்த காலேஜில் 5 years. இங்கே வந்துட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். மற்ற கண்ட்ரீஸ்லாம் 6 years, ஒரு சில கண்ட்ரீஸ்ல 5 years. அது நாட்டுக்கு நாடு வந்து மாறுதல் இருக்கும், மாறுபடும். அது மாதிரி அங்கே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் ஸ்கூல் படிக்கும்போது நாசாவில் செலக்ட் ஆகி போயிருந்தேன். 12th படிக்கும்போது 11th இன்டர்நேஷ்னல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்திருந்தது ஃப்ரான்ஸில். அதில் பார்ட்டிசிபேட். நாசாவில்னா அது விஞ்ஞான தலமாச்சு. அது விஞ்ஞானியா செலக்ட் ஆனீங்களா? இல்ல ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல நானும் போய் பார்த்துட்டு அங்க இருந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் விண்வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தது, அந்த ராக்கெட், ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, இல்ல அந்த ராக்கெட்டோட லான்ச்சர் அதெல்லாம் போய் காட்டியிருந்தாங்க. அப்புறம் அதை சுற்றி காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் லைக் அ விசிட்டர் போயிருந்தோம். போய் பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு வந்தப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் எனக்கு அவார்ட் கொடுத்துருந்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விமென்ஸ் டேல கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் சென்னை. ஃப்ரான்ஸுக்கு எதுக்கு போனீங்க? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். அதுக்காக போயிருந்தீங்க? இன்டர் ஸ்கூல் அங்கே இருக்க ஸ்கூலும் வேலம்மாள் ஸ்கூலும்
கனெக்ட் ஆகிட்டு அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டில் அங்கே வந்து ஸ்கூல்லையோ இல்லை டார்மெண்ட்ரிலையோ நாங்கள் தங்கில அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாம் இன்டர்கல்ச்சரல் ஈவெண்ட் மாதிரி அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட ஃபுட்டு. இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு இல்லை யூஎஸ்க்கு போயிட்டு நம்ம சாப்பாடே சாப்பிடுவோம், நம்ம இட்லி நம்ம தோசை அதுவே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க வீட்லேயே இருந்து அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி வீட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு. நான் தங்கியிருந்த ஆன்ட்டியோட வீட்டில் வந்து அவங்க பொண்ணு அப்போ மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க. சரி. ஸோ அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் இருந்தாங்க. சரி. அது கூட எங்கள் டீச்சரும் இருந்தாங்க. நான், என்னோட டீச்சர், இன்னொரு ஸ்டூடெண்ட். நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னடா இது பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அம்மாவும் அது ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரியான கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அப்போ எங்களுக்கு புதுசாக இருந்தது அங்கே போய் பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி நான் போய் இருந்த வீட்டில் இருந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி. அவங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் ஒன்றா இருக்கிறது, தாத்தா பாட்டி கூட இருக்கிறது, அது ரொம்ப புதுசாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்போ குறிப்பாக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பெரிய பேர் ஆர்வம் கொண்டு நீங்கள் இயங்குறீங்க. இந்த ஆர்வம் எப்படி வந்தது? நான் பெருசாக பாலிடிக்ஸ் சின்ன வயசுல இருந்தே இப்போ ஃபேமிலியில் கூட பெருசாக பாலிடிக்ஸ்லலாம் ஈடுபாடு எதுவும் இல்லை. நான் காலேஜ் போயிருந்தேன். இங்கே இருந்த வரைக்கும் 12th படிச்சுட்டு இருந்த வரைக்கும் எனக்கு எத்தனை தொகுதி இருக்குது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம சிவிக்ஸை ஒமிட் பண்ணிடுவோம் இல்லையா. சிவிக்ஸ்ன்றது ரொம்ப குட்டி சப்ஜெக்டாக. ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் இருக்குன்னா சிவிக்ஸ் ஒரு 25 மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி 75 மார்க்ஸ். ஹிஸ்ட்ரி தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்போம், சிவிக்ஸை ஒமிட் பண்ணிடுவோம். அதனால பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. அதனால் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் கொஞ்சம் ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஜல்லிக்கட்டுக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் நான் லீட் பண்ணி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ரஷ்யாவிலே? ஆமாம். இந்தியன் எம்பசிக்கு நாங்கள் ஒரு சைன் கேம்பெயின் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அப்போ இருந்த ஒரு அம்பாசிடருக்கு சப்மிட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிஞ்சிருக்காது தங்கச்சி. அங்கே அவங்க ரியாக்ட் பண்ணது கொஞ்சம் வியர்டாக தான் இருந்தது. அப்போ மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்ப அவர் வந்து சொல்லியிருந்தார், நம்ம வந்து இளைஞர்களோட எமோஷன்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் அங்கே வந்து நாங்கள் போய் சைன்டு காப்பி கொடுக்கும்போது அம்பாசிடர் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னாரு. அதே எம்பசியில் ஒரு டான்ஸ் கிளாஸ் நடக்கும். அந்த டான்ஸ் கிளாஸ்லையும் நான் வந்து கலந்துட்டு இருந்தேன். அந்த டான்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது நாங்கள் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. சரி சரி. அம்பாசிடர். அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி கேம்பெயினிங் இருக்கா அவர்கிட்ட அப்போ நான் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சப்ப, சார் இந்த மாதிரி நாங்கள் கேம்பெயினிங் பண்ணுறோம், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது எங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில். ஸோ இதுக்கு ஆதரவாக ஒரு லெட்டர் கொடுங்க சார் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னப்ப, எமோஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி. ரெஸ்பான்ஸ் வாஸ் அவரோட டான்ஸ்க்கான ரெஸ்பான்ஸும் இதுக்கான ரெஸ்பான்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி. இது அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆமாம், எடுத்துக்கல. அட்லீஸ்ட் நம்ம வேற ஏதோ நாட்டில் இருக்கும், நம்ம நாட்டில் இருந்து நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேச போகிறாங்கன்னு அவர் அதுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் பேசியிருக்கலாம். அதுவும் பண்ணலை. சரி. அப்படின்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆனால் நாங்கள் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்லி மீம் பேஜ்லலாம் வந்துருந்தது. வந்துட்டு அதில் கமெண்ட்ஸ் வந்து என்னடா எந்தெந்த நாட்டில் இருந்தோ வரீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சரி சரி. ஸோ அந்த லீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் இது. அதுக்கப்புறம் இப்போ ஜிசிசியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு நிஜமாவே இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா, எளிய மக்கள் அவங்களால பெருசாக ஹாஸ்பிட்டல் போயிட்டோ இப்போ ஒரு கிளினிக் போயிட்டோ ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து நான் கொடுக்குற ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் காசு வாங்க போகிறதில்ல, எனக்கு கவர்மெண்ட் தான் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சரி. இதில் இப்போ அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? அரசியல் நான் ஃபாரின் போயிருந்தேன்னு ஃபாரின் போயிருந்தப்போ அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி 2008 இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஃபாரின் போன அப்புறம் தான் தெரியும், ஒரு 2015 அப்படி அங்கே ஒரு இலங்கை தமிழர் எங்களுக்கு ஃப்ரெண்டானார். சரி. அவர் தான் இவரோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். அது வரைக்குமே எனக்கு கட்சின்னு இல்லை, அரசியல்லையே பெரிய ஆர்வமும் இல்லையா ஐடியாவும் இல்லை.
அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம மட்டும் இருந்தால் எப்படி வாழ முடியும், ஒரு தேனி இல்லைனா கூட நம்மளால் வாழ முடியாதுன்றது உண்மை தானே, ஏன் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து தான் அதுவும் அதிகமாச்சு. அப்பத்துலேருந்து தான் என்னோடய கான்ஸ்டிடியூவன்சி இருது, எம்எல்ஏஸ் இத்தனை பேர் நிற்கிறாங்க, யார் நிற்கிறாங்க நான் பார்த்து ஓட்டு போடணும், யார் பேசுகிறான் இப்போ தலைமையை பார்த்து மட்டும் நம்ம ஓட்டு போடக்கூடாது, நமக்கு யார் நிற்கிறான், அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து பண்ணணுன்றது அந்த காலேஜ் டைமில் வந்த ஐடியா. நீங்கள் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட இந்தியாவில் இல்லாதப்ப. ஆமாம், இளம் மருத்துவராக நீங்கள் மருத்துவத்துறைக்கு இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் இங்கே படிச்சுட்டு அதே மாதிரி இளம் மருத்துவராக வர்றவங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது? அவங்க உங்களை எப்படி லோ ப்ரொஃபைலோட பார்ப்பாங்களா இல்லை ஹை ப்ரொஃபைலில் பார்ப்பாங்களா? அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டிடியூட் இருக்கும், நாங்கள் வந்து இங்கேயே படிச்சிருக்கோம், உங்களுக்கு இங்கே உங்களால் படிக்க முடியலாதனால தான் நீங்கள் ஃபாரின் போய் படிச்சிங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அவங்களுக்கு எங்களை. சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கோட மெடிக்கல் ஸ்டடீஸோட வர்த்தா எவ்வளோ தெரியும்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண முடியுமோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ. ஸோ அந்த எக்ஸாம் பீரியடில் எங்களுக்கு அந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம கற்றுக்கணும், இங்கே இருக்கிறது எல்லாமே கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது கைனகாலஜிலாம் இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொட்டேஷன். ஏன்னா அதில் வந்து 12 hours டியூட்டி 4 வாரத்துக்கு இருக்கும் கண்டினியூஸாக. அதில் 12 hours ஒரு வாரத்துக்கும் 24 hours டியூட்டி வரும். மார்னிங் நம்ம லேபர் வார்டில் போனோம்னா அந்த 12 hours அட்லீஸ்ட் ஒரு 10-12 டெலிவரிஸ் நடக்கும். அந்த டெலிவரிஸ் நடக்கும்போது நமக்கு அது ப்ராக்டிஸ் நம்ம நிறையா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாலுமே கூட நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க, இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட ஃபாரின்லேருந்து வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு. அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்க்கு எல்லாருமே எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே நிறைய ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் இருக்குன்னு நாங்கள் தள்ளியே போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த கிரேவிங் இருக்குது எங்களுக்கு, நாங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், இதை படிச்சிடணும், நாங்கள் பெஸ்ட்டுன்னு காட்டிடணும் அப்படின்னு. அதனால் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்கன்றதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், இஎன்டி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பெருசாக ஒர்க் இருக்குது. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்களை நீங்கள் அங்கே தானே அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதில் ப்ரொஃபஸர்ஸே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, பொதுவாகவே இளம் மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? மருத்துவமனைகளை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த புதுசாக வரக்கூடிய மருத்துவர்கள் அங்கே நிறைய சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப 15-20 வருடங்கள் 40-50 வருடம் உள்ள சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அவர் பார்த்த உடனே அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறவங்கலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களோட நீங்கள் மிங்கிளாகி வேலை செய்யும்போது நீங்கள் மீட் பண்ணுற பிரச்சனைகள் என்ன? கொஞ்சம் நிறைய இருக்குது, எனக்கு எது சொல்லக்கூடாதுன்னு தெரியல. சரி சரி சரி, சும்மா நீங்கள் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசணும். இப்போது மெடிசன்றது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். சரி, அந்த சப்ஜெக்டில் நமக்கு வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும். இன்னொன்று அந்த சூழல் வந்து ரொம்ப இறுக்கமான சூழலாக இருக்கும். இப்போ ஒருத்தங்க எமர்ஜென்சியில் வராங்க, அடிபட்டு வராங்க, இல்லை மூச்சு திணறல வராங்க, எம்ஐ இருக்குது, கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நமக்கு கொஞ்சம் ஸ்கில்டு பர்சன் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரெஷர் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸை எங்களுக்கு மேலே இருக்க டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி கைட் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. சரி, பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சில டாக்டர்ஸ் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் அந்த சூழலில் எங்களுக்கு பதட்டம் தான் வருமே தவிர அதில் எதுவும் கற்றுக்கிற முடிகிற சூழல் வராது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இது மேலே எங்களை விட ஹையர் டாக்டர்ஸ்க்கு வரும். ஹையர் டாக்டர்ஸ்லேருந்து எங்களுக்கு வர்றது. இன்னொன்று பாப்புலேஷன்லேருந்து, இப்போது ஜெனரல் பாப்புலேஷன் டாக்டர்ஸ்னாலே காசு வாங்குறவங்க, இவங்க காசுக்காக தான் வேலை செய்கிறாங்க, இவங்களை பார்த்தாலே டாக்டர்ஸை பார்த்தாலே நீங்கள் அதுவும் இப்போது அலோபதி இந்த மெடிசன் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் வந்து சும்மா காசுக்காக தான் பண்ணுறாங்க, அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் சரியாக பண்ணுறது இல்லைன்ற மாதிரியான கண்ணோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுது. அப்படி அதிகமாக இருக்க போய் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் நல்லது தான் பண்ணிகிட்ருப்போம், அவங்களுக்கு அது புரியாமல் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு நாம் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் அதனாலே ஃபாரின் போயிடுறாங்க.
இப்போ நீங்கள் அந்த தாட் வந்து நான் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு எக்கனாமிக்கலாகவும் பெருசாக ஒன்றும் நம்மளால இது பண்ண முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ன்றதுனால சொல்கிறேன். இதுவே என்னோட பேரண்ட்ஸ் டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து ஃப்ளரிஷ்டாக இருக்கும். அதில் போய் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ன்றதுனால எல்லாமே நான் தான் பண்ணணும். ஸோ அதுக்கான மானிட்டரி சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 60 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58லேருந்து 60-63 போயிட்டுருக்கு. ஸோ அவங்க இருக்க எங்களுக்கான வேகன்சி வராது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் டாக்டர்ஸோட வேகன்சி வந்து கம்மி ஆகிட்டுருக்கு. ஓஹோ. டாக்டர்ஸை இன்புட் எடுக்க மாட்டாங்க. நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. மெடிக்கல் காலேஜஸ் பாஸ்ட் அவுட் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு வேலை இருக்கான்னு கேட்டால் டவுட். டிமாண்ட் இருக்குது, ஆனால் வேலை இல்லை. ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குது எல்லா டாக்டர்ஸ்க்குமே, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே. ஆனால் வேகன்சி இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது பாப்புலேஷனும் டாக்டர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஏன்னா அவங்களையும் நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட வலி என்ன, அவங்களோட நோய் என்னன்னு. எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே நிற்கிற 100 பேஷண்ட்ஸுக்குமே என்ன தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு இருக்கும். ஏன்னா அவங்களோட வலி அவங்களுக்கு தான் தெரியும். நான் அவங்கள தப்பு சொல்ல. நான் காலையில் 8 மணிக்கு போனேன்னா 12 மணிக்குள்ளே 100 பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது 12வது மணி அந்த லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் பேஷண்ட்டை நான் என்ன ஒரு கேரோட பார்க்க முடியும், எப்படியாவது முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற தாட் தான் எனக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு அவங்க ஒரு பேஷண்ட் தானே, அவங்களுக்கு அந்த ஒரு நோய் தானே, அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்னோட சிச்சுவேஷன். ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் இதை எடுத்து பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்க. மேலே இருக்கிறவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா மக்களுக்கும் இது நல்லதாக இருக்கும், டாக்டர்ஸ்க்கும் நல்லதாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து படிக்கிற பிள்ளைகளோட மனநிலை என்னவா இருக்குது, பெற்றோர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தங்களுடைய பிள்ளைகளை வந்து மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும், குறிப்பாக வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நேற்றோ முந்தானால கூட வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் வந்து ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற மனநிலையெல்லாம் வந்து உருவாகுது. நான் டாக்டர் ஆகணும், எப்படியாவது நான் டாக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த உந்துதலில் அது ஏற்படுது. அப்போ டாக்டர் படிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, சிரமம் இருக்குது. வேலை கிடைச்சாலும் மற்ற துறைகளில் கிடைக்கிறது மாதிரி சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியான நெருக்கடியில் தமிழ்நாட்டில் தான் அப்படி நிறைய அந்த நிலை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஓஹோ. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் காலேஜஸ் ஜாஸ்தி. சரி. பாஸ்ட் அவுட் எம்பிபிஎஸ் ரேட் ஜாஸ்திங்க. சரி. ஸோ அதனால் ஆனால் எம்பிபிஎஸ் ரேட்டு வந்து பாஸ் அவுட் ஆகிறவங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் குறைவாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே. ஆமாம், ஏன்னா வேகன்சி காட்ட மாட்டாங்க இல்லையா. ஓஹோ. இன்னும் மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க, நிறைய இடத்துல தேவைப்படுறாங்க, செவிலியர்களும் தேவைப்படுறாங்க. ஆனால் எல்லாமே கான்ட்ராக்டில் எடுத்துகிட்டு 1 இயர் எடுத்துகிட்டு அப்படி எடுக்கும்போது டாக்டர்ஸ்க்கு அங்கே இருக்கணுன்ற தாட் எப்படி வரும்? நான் பிஜி படிச்சுட்டு நான் ஃபாரின் போனேன்னா நான் அங்கே லைஃபே செட்டில் ஆகிடும். இங்கே 1 இயருக்கு நான் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சர்வீஸ்னும் எக்ஸ்பீரியன்ஸும் வராது, சேலரியும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அதுவும் சரியாக கான்ட்ராக்ட்னா சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. அப்படின்ற போது எப்படி டாக்டர்ஸ் இதை ஆப் பண்ணுவாங்க? இதே பிரச்சனை தான் செவிலியர்ஸுக்கும் இருக்குது. எல்லாம் செவிலியர் படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள் எல்லாமே இப்போ பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு வர்றவங்க கூட வெளிநாட்டுக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட டாக்டருக்கு ஈக்குவலாக சேலரி கிடைக்குதாங்க. இங்கே 18,000 வச்சு என்ன பண்ணுவாங்க? அது சரி. அப்போ மருத்துவ படிப்பு அப்படிங்கிறத படிச்சுட்டு அரசு மருத்துவராக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் கிடையாது. அது இங்கே நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் கேட்குறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுதான் உயர்ந்த படிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அது உயர்ந்த படிப்பு தான், நான் அதை இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் கிடைக்கிற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எந்த ஜாப்ல கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இல்ல தங்கச்சி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, பணம் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டரா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் கேக்குறேன். நீங்க வந்து நான் என்னோட பையனை டாக்டர் படிக்க வைக்க மாட்டேன். ஏன்? கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா 48 hours டியூட்டி எப்படி பண்ண முடியும்? அது சரி. ஒரு பைலட்டால 48 hours ரைட் ஓட்ட முடியாது. ஓட்டும் போது அந்த பைலட்டுக்கு ட்ரெயின் ஆகுதுன்றதை விட அந்த
உள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பேசஞ்சரோட உயிருக்கு ஆபத்து. அதே தானே டாக்டர்ஸ். ஒரு டாக்டர் 48 மணி நேரம் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தூங்காம கொல்லாம. சாப்பிட்றது கஷ்டம், ஒரு சர்ஜரி பண்ணி முடிக்கிறது கஷ்டம். சர்ஜரி பண்ண சரி, ஒரு 6 hours சர்ஜரி இருக்கு, சர்ஜரின்றது வேற. 48 hours டியூட்டி, 36 hours டியூட்டி, இப்படி போட்டு 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 இது பண்ணும்போது டாக்டர்ஸோட லைஃப் ஸ்பேன் கம்மி. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க சர்வே வேணா எடுத்து பாருங்க, டாக்டர்ஸோட லைஃப் ஸ்பேன் கம்மி. டாக்டர்ஸ் வந்து சீக்கிரமா இறந்து போயிடுவாங்கங்கறீங்க. ஓ, இந்த ஸ்ட்ரெயின், இந்த டென்ஷன் இந்தியால. ஓஹோ. ஃபாரின்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட், யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்சதே கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபார் ஒப்பீனியன் வாங்குறதுக்கே 6 months ஆகும் மினிமம். ஓஹோ. இங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இம்மிடியட்டா கிடைக்கும். ஓஹோ. இன்டர்ன்ஸ்க்கு கார்டியாலஜிஸ்டோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற இன்டர்ன்ஸோ இல்லை ரெசிடென்ட் டாக்டர்ஸோ அவங்கள பார்த்துட்டு இசிஜி பார்த்துட்டு கார்டியாலஜிஸ்ட்க்கு அதை இமேஜ் அனுப்புறாங்க. அட்லீஸ்ட் ஒரு மிட் நைட்டாக இருந்தால் அப்போ இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஒரு 2 daysல ஒப்பீனியன் கிடச்சிரும். எக்கோவே எடுத்து பார்த்துருவாங்க. அதெல்லாம் ஃபாரினில் மாதக்கணக்காக ஆகும். ஆமாம், அது உண்மைதான். இப்போ ஃபாரினில் வந்து ஒரு தலைவலிக்குது. ஸோ அதனால் டாக்டர்ஸ் இந்தியாவில் நீங்கள் டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம இம்மிடியட் பாப்புலேஷனுக்கோ இல்லை சொசைட்டிக்கோ நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுட்டு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே பெட்டராக இருக்கும். நீங்கள் காசு ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் எடுத்துட்டு நான் வந்து சொசைட்டியும் காப்பாற்றிட்டு ஃபேமிலியும் காப்பாற்றணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பார்வை ஒன்று இருக்குது. மருத்துவத்துறை அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கானது கிடையாது. இது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து கார்ப்பரேட்டு கையில் இருக்குது, வியாபாரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மருத்துவம் வணிகமயமாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி உயிர்களை காப்பாற்றுறது, எப்படி சரியாக காப்பாற்றுற ஒரு சேவையாக எப்படி இருக்கும்? சேவை மனப்பான்மையோட வர்ற உங்களை மாதிரி இளம் டாக்டர்கள் எப்படி சேவை செய்ய முடியும்? கஷ்டமாக தான் இருக்கும், பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் சொன்னதில் வணிகமயமாக ஆல்ரெடி அது அப்படி தானே இருக்குது, வணிகமாக தான் இருக்குது, அப்படி தானே இருக்குது. ஓஹோ, கார்ப்பரேட் பிடியில் தான் இருக்குது மருத்துவத்துறை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்டர்ன்ஸ்லேருந்து ரெசிடென்ட்ஸ்லேருந்து ஹெச்ஓடியிலேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு உண்மையான சேவை மனப்பான்மையோடு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 99% இருக்கிறவங்க செயல்படுறாங்க. 99%. ஆனால் தனியார் மருத்துவமனையில் இருக்கவங்க, தனியார் மருத்துவமனையில் இருக்க டாக்டர்ஸ்க்கு வேற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் சார். அவங்களுக்கு வந்து நமக்கே கூட இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அது அவங்களுக்கு எழுதி கொடுத்து தான் ஆகணும் தனியார் மருத்துவமனையில். ஓஹோ, ஏன்னா அந்த மருத்துவமனையை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மிஷினை வாங்கின தேவை இருக்குது. அதனால நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, நீங்கள் சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து ஆகணும். ஆனால் டாக்டருக்கு அது ஒப்புதல் இல்லைன்னா டாக்டருக்கு தெரியும் இது தேவையில்லைன்னு தெரியும். ஆனால் அதை அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண, ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட கடன் இருக்கும், அவங்க ஃபேமிலி இருக்கும். இப்போ நான் என்னோட பையனை ஸ்கூலில் சேர்க்குறேன், நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு அவங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறது இல்லை. எனக்கு வந்து சாப்பாடு வேணும், அதுவும் யாரும் ஃப்ரீயா கொடுக்க போறல. நீ டாக்டர் தானே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கோமா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்க டாக்டர் உங்களுக்கு வந்து நான் இப்படி கொடுக்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க சொல்றது தப்பும் இல்லை. அவங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா எங்களோட சர்வீஸ் வந்து அப்படி பார்க்கப்படல. நாங்க ஆனால் ஃப்ரீயா தான் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவும் தப்பு இல்லை, அது எங்களால பண்ண முடியாது, கவர்மெண்ட் தானே பண்ணணும். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாதானே எங்களால அது பண்ண முடியும். ஆமா அப்படின்ற மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சமூக உணர்வோட இருக்காங்களா? அதாவது ஒரு தமிழ் தேசிய உணர்வு, பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டோட அந்த மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் நிறைய இருக்கு. சரி, பொலிட்டிக்கல் வியூஸும் இருக்கு அவங்களுக்கு. இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இருக்காங்களா? இப்போ உங்களை மாதிரி கேட்குறேன். நான் இருக்கேன், என்ன மாதிரி என்னோட கொலீக்ஸும் இருக்காங்க. ஓஹோ, எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பொதுவாக வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பொது புத்தியில் என்ன இருக்குன்னாமா, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த
ஆண் மருத்துவர்களால் வந்து கடுமையான சிக்கல்களை வந்து அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஐயா இது வந்து மருத்துவ துறையில மட்டும் இல்ல, ம் எல்லா துறையிலயும் இருக்கு. ம் டீச்சிங்ல இருக்கு, ம் எல்லா நேம் இட் அதுல இருக்கும். ம் 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 நீங்க அத பேர் சொல்லுங்க, அதுல இருக்கும். சரி. ஸோ இது மருத்துவ துறையில மட்டும் இல்ல, மருத்துவ துறையில அது இருக்கும்போது அது பிரச்சனை அந்த டாக்டரை விட அந்த பேஷண்ட்டுக்கு தான். புரியுது புரியுது புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ட் இது என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அவங்க வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து மதுரையில் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ வந்து இந்த கெத்தீட்ரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணாதான் நம்ம ரெசிடென்ஸ் கொடுப்பாங்க. அது அவங்ககிட்ட போய் அவங்க அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கப்ப இவங்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் இவங்கக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண போய் இவங்களுக்கு கோவம் வந்து அந்த டாக்டர் அடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இங்கே பிரச்சனை வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த டாக்டருக்கும் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கும். ஓ, பாதியில் அந்த வேலையை விட்டு வந்துட்டாங்க. அவங்களால அங்கே நிற்க முடியாது. புரியுது புரியுது புரியுது. அதுக்கு மேலே ஸோ எல்லா துறையிலையும் இருக்குது. இந்த துறையில் இருந்தால் அது பாதிக்கப்படுறது நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க, நோயாளிகளும் பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சமீபத்தில் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும், கல்கட்டாவில் வந்து ஒரு இளம் டாக்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லுகிற போது 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து ஓய்வற்ற வேலை, நீங்கள் சொன்ன மாதிரி 36 ஹவர்ஸ் வந்து டியூட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டு, ஆணாதிக்க திமிரில் வந்து அவங்க பண்ணுற மோசமான விஷயங்கள், இதெல்லாம் தான் அந்த பெண்கள் வந்து இளம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, உள ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான சிக்கல்களுக்கு எது தீர்வுன்னு நினைக்கிறீங்க? மருத்துவத்துறையில் மட்டும் இல்லைங்கய்யா, இந்த மாதிரியான சிக்கலுக்கு எது தீர்வுனா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க என்ன சுய ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாலே போதும். குழந்தைகள்லேருந்து கற்றுக்கொடுக்கணும். குழந்தைகள்லேருந்து. ஏன்னா இப்போ வளர்ந்த 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஆமாம். அவங்கள போய் நம்ம என்ன சொன்னாலும், என்ன தெரப்பி கொடுத்தாலும், என்ன அவங்கக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு அதே தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கும். அவங்கள நம்மளால் மாற்ற முடியாது, ஃப்யூச்சரை தான் மாற்ற முடியும். ப்ரெசென்ட்டில் நம்ம குழந்தைங்க, இப்போ என்னோட குழந்தை இருக்கான்னா அவங்ககிட்ட நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசக்கூடாது, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா நீ அங்கே குரல் கொடுக்கணும், நீ சைலண்ட்டாக இருந்தால் நீயும் தப்பு பண்ணுற மாதிரி தான் அப்படின்ற சிந்தனைகளை நம்ம குழந்தைகளுக்கு, இப்போ ஒரு பொண்ணுக்கிட்டேயே கூட இப்படி யாராவது உங்ககிட்ட நடந்துட்டாங்கன்னா நீ வெளியே வந்து சொல்லு, அதை நீ சொல்லாமல் இருக்கக்கூடாது, நீ அதனால உன் மேலே எந்த தப்பும் இல்லை, மற்றவங்க உன் மேலே தப்பே சொன்னால் கூட நீ அதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், அந்த பொண்ணும் அவங்க அம்மா மாதிரி தான் பொண்ணு, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும், நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணணுன்றதை பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் வளர்க்க முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி என்ன விஷயத்தை வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொன்னால், மருத்துவ கல்வியை நாங்கள் வந்து தமிழில் வந்து கற்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிப்பட்டு வருமா தங்கச்சி? கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் ரஷ்யாலலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபாரினர்ஸ் இங்கே இந்தியாவில் இருந்தோம் இல்லை வேறு மற்ற கண்ட்ரீஸில் இருந்தோம், அந்த கண்ட்ரிக்கு வந்து படிக்கிறவங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் 2.5 வருஷத்துக்கு நாங்கள் ரஷ்யன் படிக்கணும். ரைட்டிங் ஸ்பீக்கிங் ரெண்டுமே நமக்கு அது ஃப்ளூயன்சி வர அளவுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ரஷ்யனில் தான் படிப்பாங்க. ஆல் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அவங்க ரஷ்யனில் தான், அவங்களுடைய லாங்குவேஜ் ரஷ்யன், அவங்களுடைய தாய்மொழியில தான் படிப்பாங்க. தாய்மொழியில தான் படிப்பாங்க. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, சைனாலையும் இதே மாதிரி தான். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியமில் தான் படிப்பாங்க. அதே கண்ட்ரியில் பிறந்து வளர்ந்தவங்க, அந்த தாய்நாட்டிலே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு மேண்ட்ரின், அந்த மேண்ட்ரின் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜில் தான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அதில் தான் படிப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இல்லை எந்த ஒரு கண்ட்ரிலையுமே அது சாத்தியம்தான். ஏன்னா அங்கே அவங்க பண்ணுறாங்கன்றப்ப ஏன் நம்மளால் பண்ண முடியாது? ஆனால் நம்மள எது கஷ்டமாக இருக்கும்னா நம்ம பீப்புளோட மைண்ட் செட்டை மாற்றுறது தான் கஷ்டமாக. ஆங்கிலத்தில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது தான் கஷ்டமாக இருக்குமே தவிர அதை கொண்டு வர்றது இல்லை. அது அவங்க ஒரு வாட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வேறு லாங்குவேஜ்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா இதில் புரிகிற மாதிரி நம்ம இங்கிலீஷில் படித்தா புரியாது. புரியுது. நீங்கள் ஒரு பெண் இளம் மருத்துவர், அரசியல் செயல்பாட்டாளராகவும் இருக்கிறீங்க, மனதளவில் நீங்கள் அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறீங்க. அதிகார மையங்களில் வேலை செய்கிற போது முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கா? உங்கள் கருத்துக்கும்
நீங்கள் முற்போக்காக நீங்கள் சிந்திக்கிறதுக்கும் அவங்க பிற்போக்காக சிந்திக்கிறதுக்குமான முரண்பாடுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கா? நான் இன்னும் அதிகார லெவலில் போகல. சரி. ஆனாலும் எனக்கு தோன்ற ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்லும்போது அவங்க இமீடியட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிருவாங்க. ஓஹோ. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதையே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக படிச்சுட்டு மருத்துவராக இப்போ இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிறீங்க. உங்களோட மிகப்பெரிய கனவு மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதா இல்லை அரசியலில் சாதிக்கணும் அப்படிங்கிறதா? நான் அரசியலில் முழு நேரமாக இல்லை. என்னோட அரசியல் ஓட்டு போடுறது வரைக்கும் தான்னு நான் நினைக்கிறேன். சரி. ஃப்யூச்சர் எனக்கு என்ன வச்சுருக்குன்னு தெரியல. ஆனால் என்னோட மிகப்பெரிய கனவு ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறதுன்றதை தாண்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல சூழலை கொடுத்துட்டு போகணுன்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய. ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு நல்ல தண்ணி, காற்று, நல்ல இடம், மாசற்ற இடம், அதை என்னோட பையனுக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் நான் விட்டுட்டு போகணும். நமக்கு அட்லீஸ்ட் இது வரைக்கும் இருக்குது, இது கூட இல்லாமல் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றத என்னோட நிஜமான மிகப்பெரிய கனவு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்கிறத சொல்கிறீங்க. அவர் இதை சொல்கிறதுனால அவர் நான் ஏற்றுக்கிறேன். புரியுது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இளம் தலைமுறை பிள்ளைகள். நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக ஜென்ஸி தலைமுறையினருக்கு நீங்கள் ஒரு ஜென்ஸியாக வந்து சொல்ல விரும்புகிறது என்ன? நான் ஜென்ஸியான்னு தெரியல, நான் மில்லினியல். ஜென்ஸி ஆர் மில்லினியல், யார் மில்லினியல், ஜென்ஸி இல்லை பூமர்ஸ் இல்லை எந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, யாரோ ஒன்று ஏதோ சொல்கிறாங்கன்னா ரொம்ப கொஞ்சோண்டு அவங்க சொல்கிறது கரெக்டு தானான்னு யோசிங்க. சரி. அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால மட்டுமே அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ஆகிடாது. இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் பேசுகிறதுனால எனக்கு அவரை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னா கூட அவர் ஏதோ ஒரு முரணாக சொல்கிறாருன்னா நான் அதை கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கும் அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு முரண் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சப்போர்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் கேள்வி கேட்கலன்னா கூட மற்றவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. இளம் மருத்துவர்களாக படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வெளியே வரும்போது. அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கோங்க. மெடிசனை மட்டும் நம்பி இருக்காதீங்க. டாக்டருக்கு படித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. முடியும், ஆனால் நம்ம நாட்டில், குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது தங்கச்சி நீங்கள் சொல்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எல்லாமே தங்கள் பிள்ளைகள் டாக்டரை படிக்க வச்சுட்டு அவங்க பிழைச்சிக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ உங்களை போன்ற ஒரு இளம் மருத்துவராக வந்து அனுபவம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லுகிற போது உண்மையாகவே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா, இந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரியாது இல்லைங்கண்ணா. டாக்டருக்கு படித்தா எங்கள் அம்மா அப்பாவுமே அப்படி தானே நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும். கஷ்டம்னா லிட்டரலாக மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி 12 hours டியூட்டி கண்டினியூஸாக. அந்த 12 hours டியூட்டியும் ஒரு நிமிஷம் கூட உன்னால் உட்கார முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. புரியுது. அதற்கான மரியாதைக்குரிய சேலரியும் நமக்கு கிடைக்கலங்கும் போது ரொம்ப மன உளைச்சலாயிரும். சரி, இன்டர்ன்ஷிப்பில் கிடைக்கல அது பரவாயில்ல. பட் ஆனால் நம்ம பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் நமக்கு அந்த ஒரு சில இடத்துல ரெஸ்பெக்ட் கூட இருக்காது. ஆமாம். இது வந்து இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்ம ஒரு கிளினிக் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் நாள் இருக்கும். இப்போ கிளினிக் வைக்கிறோன்னா நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியாது. புரியுது. இப்போ நம்ம சரி கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ்குலர் சர்ஜன், நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெத் ஒன்று ரொம்ப 21 years
பையன் அவருக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் அவருக்கு வாஸ்குலர் சர்ஜன் தேவை இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் வாஸ்குலர் சர்ஜன் இல்லை. ஏன்னா வாஸ்குலர் சர்ஜனை அஃபோர்ட் பண்ண முடியாது. வாஸ்குலர் சர்ஜனுக்கு 1 lakh வர மாட்டாங்க. அவங்களுக்கு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை மற்ற கண்ட்ரீஸில் அதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க அதுக்கு தானே போவாங்க. ஆமாம், இங்கே எப்படி இருப்பாங்க? புரியுது. ஸோ இதை இந்த மந்த்லி சேலரி அவங்களுக்கு ஒரு 1 lakh அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும் போது இங்கே இருக்கணும். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பிஜி டாக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எங்களுக்கு சேலரி 1.5 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி. அது வெகுஜன மக்களுக்கு பார்க்கும்போது 1.5 லட்சம் சேலரி வாங்கிட்டு என்ன பேசுறா இருப்பாரு இவரு, இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு அப்படி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 20,000 இல்லை 15,000 இல்லை 50,000 தான் இருக்கும் சேலரி. அவங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன இவர் இப்படி அவரோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்களுக்கு தெரியாது. அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு அவருக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு வேற இடத்துல நல்ல சேலரி கிடைக்கும். ஆனால் கவர்மெண்ட்லேயே அவர் ஒர்க் பண்ணாலுமே அவருக்கு சேலரி கம்மியாக கிடைக்குதுன்னு இது வந்து அவருக்கு பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்புன்றது மக்களுக்கே தெரியாம அவர் ட்ரால் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கை நல்லிஃபை பண்ணி புரியுது அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புரியுது. ஸோ இப்போ நாங்கள் உங்களை சேவ் பண்ணணும்னு நினச்சி தான் இதுக்கு வந்தோம். ஆனால் இப்போ எங்களையே யாராவது சேவ் பண்ணணுன்ற நிலமையில தான் நாங்கள் இருக்கோம். த்ரூ அவுட் த கண்ட்ரி. புரியுது. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் டாக்டர்ஸ், மேல் டாக்டர், ஃபீமேல் புரியுது. குறிப்பாக வந்து ஃபீமேல் பெண்கள் பிஹெச்சியில் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷன் ஒரு பையன் வந்து ஒரு ஃபீமேல் டாக்டர் ஹராஸ் பண்ண வந்து அந்த டாக்டருக்கு சிசர் எடுத்துகிட்டு போய் அடிக்க போய் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு பிஹெச்சி இருக்குது இல்லை ஒரு ஹெச்எஃப்ஜிசி இருக்குன்னா அங்கே ஒரு சேஃப்டி, நம்மளோட சேஃப்டிக்கு ஒரு வாட்ச்மேனோ அந்த மாதிரியோ கூட யாரும் இல்லை. இன்னொன்று ஒரு டாக்டராக இருந்துட்டு நான் உனக்கு நல்லது பண்ண தான் இங்கே உட்காந்துருக்கேன்றப்ப எனக்கு சேஃப்டி வைக்கிற அளவுக்கு தான் இந்த சொசைட்டி இருக்கா? அது பெரிய கேள்வி. அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக மணி தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் வெல் செட்டில்டாக இருக்கீங்க, உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஒரு 10 years, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபீமேலாக இருக்கும்போது இந்தந்த ஆப்ஸ்ட்ரக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப் அப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் பிஜி அப்போ ஆனாலும் இப்போ பண்ணும்போது அவங்க பாலிட்டிக்ஸ் அந்த பிஜியில் இருக்கிறவங்க இப்போ பண்ணுற ஒரு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே நம்மளும் அப்படி தானே பிறந்தோன்னு யாருக்குமே தோணாது. புரியுது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால உன் வேலையை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நானும் இப்படி தானே பிறந்தேன், எங்கள் அம்மாவும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்களேன்னு யாருக்கும் தோணாது. அந்த மாதிரி ஒரு ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே எக்ஸிஸ்ட் ஆகாதேன்னு கூட யாருக்கும் தோணாது. புரியுது. நைட் டியூட்டிஸ் எனக்கு நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு நைட் டியூட்டிஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுக்கறது தவிர்த்தாங்க. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் ஃபீடும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும் நைட் டியூட்டி கம்பல்சரியாக இருந்தது. அப்போது அந்த நைட் டியூட்டிஸ் பார்க்கும்போது குழந்தைய பக்கத்துலேயே வச்சுட்டு ஃபீட் பண்ணிட்டு தான் போய் நைட் டியூட்டிஸும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நான் இவ்வளவும் பண்ணிட்டோம், உனக்காக நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட கூட இருந்த டாக்டர்ஸே சொன்னாங்க. புரியுது. ஹையர் என்னோட ப்ரொஃபஸர்ஸ் இல்லை, சீனியர்ஸ் இல்லை, என் கூட படிச்சுட்டு இருந்த கூட வேலை செஞ்ச டாக்டர்ஸே சொன்னாங்க. எனக்கு அப்போ அவங்க கிட்ட அம்மா நீங்களும் இப்படி தானம்மா பிறந்தீங்க, உங்கள் அம்மாக்கும் இந்த கஷ்டம்லாம் இருந்திருக்கும், ஜஸ்ட் பிகாஸ் ஐம் டாக்டர் ஐம் ப்ராக்டிஸிங், நான் இவ்வளோ ட்ரை பண்ணியும் நீங்கள் இப்படி சொல்கிறது எவ்வளோ தூரம் அது கரெக்டுன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் நான் அவங்கள யாரையுமே கேட்கல. சரி ஏதோ ஒரு நாள் அவங்க இது புரிஞ்சுப்பாங்க. இது வந்து பசங்களை விட பொண்ணுங்க தான் சொன்னாங்க நிறைய. புரியுது. எனக்கு தெரியுது அவங்க என்னோட ஸ்டேஜில் இல்லை. புரியுது. அவங்க என்னோட ஸ்டேஜ்க்கு வரதுக்கு ஒரு 2-3 years ஆகும் மேபி. அப்போ மேபி அவங்களுக்கு புரியும். ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி, எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்துக்கு வந்து மருத்துவத்துறை குறித்த அந்த பொது புத்தியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து பல உண்மைகளை வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றி. வணக்கம்.